ரிகார்ட் 120 இருக்கு. தோனி வராருன்னு இவ்ளோ கத்துறாங்க. அண்ணுவே இவ்ளோ தோத்துட்டு இருக்கோம். தோனி வராருன்னு இப்படி கத்துறாங்களே ஒரு இது இல்ல. சரி தோனி வராரு, அவருக்கு முன்னாடி எதுக்கு வந்து அஸ்வின் ஜடேஜா எல்லாரும் விடுறாரு? அவர் ஒரு 10 ஓவர்ல வந்து ஒரு சீனியர் பிளேயரா வந்து அடிச்சு கொடுக்கலாம்ல, அதெல்லாம் பண்ணலையா அவரு? அது பண்ணாம வந்து எல்லாரையும் விட்டுட்டு கடைசியில 4 ஓவர்ல ஆடுறதுனா அவரு அப்ப என்ன பண்ணலாம்? இம்பாக்ட் சப்ல அவர் உட்காந்துக்கலாமே 10 ரனுக்கு பலா. ஃபீல்டிங்னு இல்ல, டீம் செலக்ஷனே தப்பா இருக்குல்ல. தீபக் கூடன்றவர்லாம் வந்து எல்லா வாட்டி கிளிக் ஆக மாட்டாருங்க. அவர்லாம் கிரிக்கெட் விட்டு எக்ஸ்பயர் ஆன பிளேயர். அவர் வந்து ஆக்ஷன்ல எப்படி எடுத்தாங்கன்னு புரியல. திரிபாதி எதுக்கு ஓப்பனிங் புரியல. எல்லாத்துக்கும் மாரி தோனி தோனின்னு கிரௌடு ஃபுல்லா தோனி தோனி தான் கத்துறாங்க. 13வது ஓவர்ல தோனி வந்திருக்கலாம். இது ஒரு மூவில அஜித் விஜய் படம் மாதிரி ஹைப் ஆயிருச்சுல்ல. 18th ஓவர் தோனி வந்திருக்கலாம், வரமாட்டாரு. இவ்வளவு பேர் 15,000 பிளாக்ல உங்களுக்கும் தெரியும். 12,000 15,000 வரமாட்டாரு. 18th ஓவர் வருவாரு, ஒரு 20 பால் ஆடுவாரு. 20 பால்ல ஒரு 6 ஒரு 4. எல்லாருமே தலை பைத்தியமா இப்படியே தான் சுத்திட்டு இருக்கு. எவ்வளவு வருஷத்துக்கு இப்படியே தான் சுத்த போறோம்? வேஸ்ட். இந்த வருஷத்தோட ரிட்டையர் ஆகி போனா நல்லது. சீரியஸ்லி இதுக்கு மேல அந்த கிரேஸ் இருக்காது. எவ்வளவு நாள் தான் முட்டாளா இருக்கும்.